ஓம் சாய்ராம். சாய் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும் பரம ரகசியத்தை தான் நான் இப்பொழுது உன்னிடம் கூறப்போகின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து இப்படி என் வாழ்க்கை மாறாதா, இப்படி என் வாழ்க்கையும் இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன், அவர்களிடத்தில் பணம் இருக்கின்றது, அவர்களுக்கு என்ன குறைச்சல், நான் மட்டும்தான் இவ்வுலகத்தில் கஷ்டப்படுகின்றேன் என்று பல்வேறு எண்ணங்கள் நீ தனிமையில் இருக்கும் பொழுது தோன்றுகின்றது. நான் சொல்வது சரிதானே தங்கமே? யாருடைய வாழ்க்கையையும் முதலில் உன்னுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களிடத்தில் பணம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பதை உன்னால் எப்படி உறுதியாக கூற முடியும்? அனைவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகள் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இருக்கின்றது. சில சமயங்களில் அது இல்லாமலும் இருக்கின்றது. இன்பம் துன்பம் என அனைத்துமே அனைவருக்கும் சமமானதுதான். அதனை முதலில் புரிந்து கொள். முதலில் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதே. உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அடுத்து, உலகின் பயங்கர ஆயுதம் நாக்கு. முதலில் நாவை அடக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய நாவை காத்து கொண்டால் இறைவன் அவனுடைய மானத்தை காத்து கொடுப்பான். இறைவணக்கம் செய்வதற்கு சிரமப்பட வேண்டும். ஆனால் சிரமமில்லாத ஒரே வணக்கம் உண்டு என்றால் அது மௌனம்தான். பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கமாகும். தேவைக்கு போக மீதி பணம் வைத்திருப்பவர் தர்மம் செய்ய தயங்குகிறார். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள் தங்கமே. அதற்கு அதிகாரம் கொடுக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அது இயங்கட்டும். இதில்தான் உன்னுடைய வெற்றி நிலைத்து இருக்கின்றது. தீய வார்த்தைகளை பேசுபவன் மீது இறைவன் கோபம் அடைகின்றான். அதிகமான பாவங்கள் நாவினால்தான் உண்டாகின்றன என்பதை பலரும் மறந்து விடுகின்றார்கள். உன்னுடைய நாவை பேணி காத்துக்கொள். நீ செய்த பாவங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்து. எவர் அதிகமாக வீண் பேச்சு பேசுகின்றாரோ அவர் ஏழ்மை நிலையை அடைகின்றார். வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகின்றது. முதல் அழுகை எப்படி வாழப் போகின்றேன் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கின்றது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் மௌனத்தை முதலில் கடைப்பிடி. மௌனமே சிறந்தது என்பதை நீ உணர்ந்து கொள். நீ உழைக்கும் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக நீ இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக அப்பா நான் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு வா. அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில். உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா நான் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகன் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? என் செல்ல பிள்ளை, நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் அப்பாவின் பரிபூரண ஆசி. நான் சொல்வதை நீ கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி உன்னுடைய மிக அருகில் இருக்கின்றது என்பதை மட்டும் மறவாதே. ஓம் சாய்ராம்.